ஆமென். ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஆமென், ஆமென். பலவானாய் நம்மை மாற்றுகிறவர். ஆமென். சந்ததி மேல் தம் ஆவையும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்ன ஹல்லேலூயா சொன்னவர் நம்மோடு கூட உண்டு. நமக்கா யுத்தங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தங்கள் செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தங்களை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. கைகளை தட்டி யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. சொல்லுவோம். யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் பலவானாய் பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தங்கள் செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தங்கள். The Lord will fight the battle for me. ஒன்னொரு முறை சொல்லுங்க. எனக்காக யுத்தங்கள் செய்கின்றவர். Come on. எனக்காக யுத்தங்கள், முன்னின்று சத்துருவை. எனக்காக யுத்தங்கள், முன்னின்று சத்துருவை. இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். நமக்காய் யுத்தங்களை செய்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Some of you trying to fight your own battles. உங்கள் சொந்த யுத்தத்தை நீங்களே செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் போய் கொண்டிருக்கிறதான பாதை, உங்கள் வேலை நிமித்தமாக, மற்ற காரியங்கள் நிமித்தமாக நீங்கள் முயற்சி செய்து எல்லாவற்றையும் செய்து பார்த்து தோல்வியிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த ராத்திரி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ வேலை செஞ்சது போதும், நீ ஃபைட் பண்ணது போதும். Just leave that to me. அந்த காரியத்தை ஏன்ட்ட விட்டுரு. 2 நாளாகமம் 20வது அதிகாரத்திலே ஆண்டவர் யோசபாத்தை பார்த்து சொல்கிறார். ஒரு நாள் காலை எழும்புகிறான். அம்மோன் மோவாப் புத்திரர்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள். பயங்கரமான யுத்தம் அவனுக்கு விரோதமாய். வேதம் சொல்கிறது யோசபாத் பயந்து. எல்லாரும் சொல்லுங்க, பயந்து. பயந்து. பயம் எல்லாருக்கும் வரக்கூடியதான ஒரு காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பு செய்தி 400 வருஷம் சத்தமே இல்லை, பரலோகத்திலிருந்து சத்தம் இல்லை. 400 years there was no word from heaven. திடீரென்று தூதன் தோன்றி. எல்லாரும் சொல்லுங்க, suddenly. சொல்லுங்க, திடீரென்று தேவதூதன் தோன்றி யோசேப்பை பார்த்து சொன்னான். முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? பயப்படாதே. இந்த சபையை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறது, பயப்படாதே, 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 பயப்படாதே. 2வது முறையாய் கப்ரியேல் தூதன் மரியாளை பார்த்து சொல்லுகிறான். திடீரென்று தோன்றி அவள் நினைத்தாள், இது என்னவாய் முடியும் என்று எனக்கு தெரியவில்லையே. இந்த வாழ்த்துதல் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்னவா நடக்கும். அதில் பாஸ்டர் செல்வன்ட்ட பேசிட்டு இருந்தேன். ஒரு நபர் உயர்ந்த பதவியில் இருக்கிறவர், அவங்க ஆஃபீஸ் போயிருக்காரு. காலையில் 10 மணிக்கு அவங்க கூப்பிட்டு சொன்னாங்களா, கீஸ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க, உங்க ஊருக்கு திரும்பி போங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நிரந்தரமற்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை இல்லாம, அவருடைய பிரசனம் இல்லை அப்படின்னா, அவர் நம்ம கூட இல்லைன்னா இந்த உலகத்திலே நாம் ஜெயிக்க முடியாது, எதையும் சாதிக்க முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலையான இருந்தாலும் இந்த காலை, இந்த ராத்திரி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க.
இது எப்படி முடியும் என்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஆமென். உங்கள் விசுவாசம் இந்த ராத்திரி அவரை மாத்திரம் சார்ந்து இருக்கட்டும். சாரிபாத் விதவை சம்பவம் நமக்கு தெரியும். பயங்கரமான பஞ்சம், தேசத்திலே பயங்கர பஞ்சம். அந்த மாதிரி விறகு பெருகிட்டு இருக்காங்க. பைபிள் says she is a poor widow. ஏழை விதவை தாய், சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தீர்க்கதரிசி போறாரு, அவர் கேட்கிறாரு, அம்மா எனக்கு ஒரு அப்பம் ஒரு அடை சுட்டு கொண்டு வா. அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு. ஏன் அப்படி சொன்னாங்க? Because they had nothing to eat, nothing left after this meal. கடைசி சாப்பாடு சாப்பிட போறோம் ஐயா, நானும் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போறோம். எனக்கு கனவு இல்லை, எனக்கு வேலை இல்லை, வேற நம்பிக்கை இல்லை, எனக்கு யாரும் உதவி செய்யறதுக்கும் இல்லை, நான் தனியா இருக்கேன், அனாதையா இருக்கேன். இன்னைக்கு யாராவது சொல்லிட்டு இருக்கீங்களா? நம்பிக்கை இல்லாத நிலைமையில தான் நான் இங்க இருக்கிறேன், அடுத்தது என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் உங்க கூட இருக்கிற வரைக்கும் உலகத்தை சுத்தி ஹல்லேலூயா உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார், யோசுவாவே நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லுகிறவர் அவர் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அங்கே யோசபாத் ராஜா எழும்பி சொல்றான் 12வது வசனத்துல, ஆண்டவரே இத்தனை பெரிய திரள் கூட்டத்திற்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. I don't have strength. நான் ஒன்னு சொல்றேன், நம்ம பலத்துல நிக்கணும்னு நினைச்சா தோற்று போயிடுவோம், முறிந்து விழுவோம். ஆமென் ஆமென் ஆமென். Never boast about ourselves. நம்மை குறித்து ஒரு நாளும் பெருமை பாராட்டுவதற்கு ஒண்ணுமே இல்லைங்க. கைவடுத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. Everything comes from him. எல்லாம் அவராலே உண்டானது. ஹல்லேலூயா. தாவீது சொல்லும் பொழுது சொல்கிறார், உம்மிடத்திலிருந்து வாங்கி உம்மிடத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. Everything that we receive, it is from God. Hallelujah. 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 இத்தனை திரள் கூட்டத்திற்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆனால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. அழகா 121வது சங்கீதத்திலே பாடுறோமே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. Amen. My help comes from my living God. Amen. Amen. இவங்க உதவி செய்வாங்க, அவங்க செய்வாங்க நம்பினது எல்லாம் போதுங்க. ஆமென். நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருப்பது நலம். கைகள் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சொல்றான், எங்க கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. இந்த ராத்திரி உங்க கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். மனிதனை பார்த்தது போதும், ஜனங்களை பார்த்தது போதும். Fix your eyes on Jesus. கைகள் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக யுத்தங்கள் செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். சொல்லுங்க, எனக்காக யுத்தங்கள் முன்னின்று சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமையவர். ரெண்டு கைகளை உயர்த்தி, இஸ்ரவேலின் மகிமையவர். நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவி சொல்லுவோம், நிறைவே நீர் வாருமே. Daddy, I need you. நிறைவே நீ போதுமே. சொல்லுங்க, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. ஓ நீர் Thank you Lord Jesus Lord. முடியாததும் சாத்தியம். One more time. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே,
முடியாததும் சாத்தியமாகும். நம்பிக்கையோடு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நீர் வந்தா முடியாதது முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நிறைவே நீர் வாருமே நிறைவே. We welcome you, Lord. Without you we're nothing. We humble ourselves this evening, oh God. Whatever you want to do through this church, ரெண்டு கையை உயர்த்தி நீர் வாருமே நிறைவே. Hallelujah. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். உம் சித்தத்தை ரெண்டு கை உயர்த்தி நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். சொல்லுவோம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். Sing it, church. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல் எத்தனாய் வாழ்ந்த என்னை. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன். ரெண்டு கைகளை உயர்த்தி நம்மை அர்ப்பணித்து we surrender, Lord. I surrender completely, oh God. Whatever you want to do through us, oh God. உமை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். நீங்க மாத்திரம் ஆராதிப்பேன். Just one life to live. ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காய் வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்ய. ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே உமக்காய் வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். We know that you have brought us, oh God, to this land for a purpose, for a plan. Yes, Lord. உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கை உயர்த்தி உங்க சித்தத்தை
என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. Help us that we will remain fruitful. கனி உள்ளவர்களாய் இந்த தேசத்துல நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நீர் சொன்னீரே, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவார். Do it, oh God. வெறுமையா இருக்கிறதான, நலிந்து நசுக்கப்பட்ட நிலைமையில எழும்ப முடியாமல் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் என் ஆண்டவர் எழுப்புவீராக. ஒரு சந்ததியை என் ஆண்டவர் உருவாக்குவீராக. உருவாக்குங்க ஆண்டவரே. இந்த சபையிலிருந்து ஒரு சந்ததி எழும்பட்டும். ஹல்லேலூயா. யோசுவாவின் சந்ததி எழும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தரை சேவிக்கிற ஒரு சந்ததி எழும்பட்டும். கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு சந்ததி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சன்பலாத்துக்கள், எத்தனை தொபியாக்கள் வந்தாலும் ஹல்லேலூயா, நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதான ஒரு சந்ததி, ஒரு சந்ததி, தைரியமுள்ள சந்ததி, தைரியமுள்ள சந்ததி ஹல்லேலூயா will rise up, will rise up in the name of Jesus Christ, in the name of Jesus Christ. Orama sekoro yandara rabadiyandara. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. Vision for the new generation. Thank you God. வசனத்தை நாம் கேட்க போகிறோம். The vision for this generation. இந்த சந்ததிக்குரிய தரிசனம் என்கிறதான தலைப்பு எடுத்தவர்கள் வாசிப்போம். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18வது வசனம். வெரி குவிக்லி, வேகமா இந்த ஸ்லைட்ஸ் மூலமா நாம் பார்க்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள். எஸ், வாசிங்கய்யா இன்னொரு முறை. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் வேதத்தை காக்கிறவனோ. இங்க பல வித்தியாசமான டிரான்ஸ்லேஷன்ல சீக்கிரமாய் நாம் பார்க்கிறோம். NIV translation, no, where there is no revelation the people cast off restraint, but blessed is he who keeps the law. வேதத்தை காக்கிறவன் பாக்கியவான். NLT New Living Translation பாருங்க, when people do not accept divine guidance, எங்கே ஜனங்கள் தெய்வீக வழி நடத்துதலை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ தெய்வீக வழி நடத்துதல், அங்க என்ன நடக்குது அப்படின்னா they run wild. wildனா என்னது? wildனா என்னது? யாருக்கு அந்த பேர் வைப்பாங்க? அனிமல்ஸ். எங்க இருக்கும் அதுங்களா? ஃபாரஸ்ட்ல இருக்கிறது. அதுங்க தான் வைல்டு அனிமல்ஸ். கேள்விப்பட்டீங்களா? காலையில் ஒரு கேட்டேன், ஒரு அம்மாட்ட கேட்டா வைல்டு ஹார்ஸ் அப்படின்னாங்க. அடேங்கப்பா, எங்கேயா வைல்டு ஹார்ஸ்ன்னு வந்துச்சுன்னு. ஆமா, வைல்டு அனிமல்ஸ், they people become wild. அவர்கள் மூர்க்கத்தனமாய் மாறுகிறார்கள். பட் whoever obeys the law, யாரெல்லாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படுகிறார்களோ. ஆமென். இந்த பைபிளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஃபேண்டாஸ்டிக். கிட்டத்தட்ட எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்க. ஆமென், ஆமென். thank God for that. ஆமென், hallelujah. இன்னொரு translation ESV, where there is no prophetic vision the people cast off restraint. நேரம் இல்லாதபடியால் சிலதை ஸ்கிப் பண்ணி வேகமாய் நான் போகிறேன். அந்த பக்கம் வரோம். TLB translation, where there is ignorance of God, எங்கே ஆண்டவரை குறித்ததான அறியாமை, ignorance of God, ஒரு அசட்டைத்தனம். தேவ பிரசன்னம் தானே. இன்னைக்கு ஜெபம் பண்ணலன்னா பரவாயில்ல, இன்னைக்கு half an hour பைபிள் வாசிக்கலன்னா பரவாயில்ல, இன்னைக்கு சர்ச்சுக்கு போகலன்னா பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் களைப்பா இருக்கு நான் படுத்துக்கிறேன் பரவாயில்ல, போகலன்னா பரவாயில்ல. எங்க பாஸ்டர் நல்ல பாஸ்டர், அமைதியான பாஸ்டர், ஒன்றும் சொல்ல மாட்டாரு. ஆமா, எங்க ஆண்டவர் ரொம்ப இரக்கத்தின் ஆண்டவர், கிருபையின் ஆண்டவர். எங்க ஆண்டவர் ஒன்றும் சொல்ல. உண்மைதான். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அதுல எக்ஸ்கியூஸ், கிருபையை நம்ம we are taking granted the grace. ஆமென். ஆண்டவருடைய கிருபை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென். ignorance of God, என்ன நடக்குது அப்படின்னா crime runs wild, குற்றங்கள் அதிகமாய் பெருகிறது. ஆண்டவரை குறித்த ஒரு பயம், பக்தி இந்த வேதத்தின்படி வாழாத நிலைமையிலே என்ன நடக்குது? குற்றங்கள் பெருக ஆரம்பிக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் NCV டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, where there is no word from God, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எங்கே வார்த்தை இல்லையோ. வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு நம்முடைய சபைகளிலே எல்லா இடங்களிலும் we have song, we have music, இன்னைக்கு எல்லாம் இருக்குது, லைட்ஸ் இருக்குது, அது இருக்கு. இங்க இல்லை, இங்க நான் சொல்ல. ஆமென். மற்ற தேசங்களிலே, இந்தியாவில் எல்லா இடத்துலையும் போற இடத்துல we have everything except the word of God. sad. வசனமே கிடையாது. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்குது. Give importance to the word of God. நான் எப்பவும் சொல்லுவேன்,
ஒரு மியூசிக் ஒரு ஆளை மாற்ற முடியாது. இட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வசனம் தான் ஒரு ஆளை நல்நெறியாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு சத்தம் இருக்கு, குதிப்பு இருக்குது, ஆராதனை எல்லாமே இருக்குது. இன்னொரு திங், இன்னைக்கு ஜூடானா என்னதுங்க? யூதா என்றால் துதி. லேயாளுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க. யூதா பிறக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் பிறந்தான். Anybody quickly? Levi, Levi. You know what is the meaning of Levi? Levi? Levi means being committed. லேவி என்றால் அர்ப்பணித்தல். இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுங்களா? இன்னைக்கு லேவி இல்லை, அர்ப்பணம் இல்லை, கமிட்மெண்ட் இல்லை. being attached to God. ஆண்டவருடைய சமூகத்தில் நேரம் சொல்லி வைக்கிறது, வேத வசனத்தை வாசிப்பது. there is no commitment, but we have Judah. without Levi there is no Judah can come. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லேவி இல்லாமல் ஹல்லேலூயா இன்னைக்கு praising generation, complaining generation, குதிக்கிற generation எல்லாமே நல்லது. we need everything, but something that is missing is the commitment. Levi, we cannot skip Levi and jump to Judah. Hallelujah. Before Judah could come, it is the commitment. It is Levi who should come before Judah. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. Arpanam, where is your commitment? Commitment to the church, commitment to your pastor, senior pastor, walking அவருடைய மூத்த போதகருடைய அவருடைய தரிசனத்தோடு இணைந்து செயல்படுகிறதான நிலைமைகள், சபைக்கு அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை, சபை ஊழியங்களுக்கு அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. நான் வந்து குதிச்சுட்டு போவேன், நான் பாடுவேன், ஆடி பாடுவேன், எல்லாம் செய்வேன். Where's your commitment, sir? Amen. 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 இன்னைக்கு திசை திருப்பப்பட்டிருக்கிறது ஆராதனைகள். Let us be careful. Let's be careful. Amen. Amen. That's not my message today. Let me move on quickly. Without a word. No, stay there, sir. நான் காட்டவே இல்லை. Without a word. வசனம் எங்கே இல்லையோ, thank you. வசனம் எங்கே இல்லையோ, வார்த்தை எங்கே இல்லையோ, அங்கே என்ன நடக்குது? people are வாசிங்க uncontrolled. கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? என்ன? I know everything. I know everything. I know everything. Sad. No commitment. Levi, there is no Levi, only Judah. Praising generation, complaining, always complaining, always talking about others. People are uncontrolled. But those who obey what they have been taught are happy. தாங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டதை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்கள், அந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். NLT, YLT, யங் லிவிங் டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, without a vision, தரிசனம் இல்லாமல் ஜனங்கள் எப்படி மாறுறாங்களா? become, சத்தமா சொல்லுங்களேன், naked, நிர்வாணமாய் மாறுகிறார்கள். Translation says, without a vision. இந்த காலை நேரத்தில், இந்த இரவு நேரத்தில் உங்களை பார்த்து கேட்கிறேன், do you have a vision? Do you have a vision? இல்லை ஏதோ சர்ச்சுக்கு வரோம், என்னத்தையா செய்கிறோம், சும்மா ஃப்ரைடே வரோம் போகிறோம், அவ்வளோதான். What is the commitment that you have for your church? What is the commitment that you have to your church, to God and you? What is the relationship that you have between you and God? Amen. 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 Do you have, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறதா? தரிசனம் இருக்கிறதா? வேகமாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1, 2, 3 வசனம் எடுத்தவர்கள் வேகமாய் வாசிங்க. The Lord had said to Abraham, leave your country. நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், if you want to move to the next level, if you want to gain something, if you want to take something new, you need to leave. ஆண்டவர் சொல்றாரு, there are certain things that you need to leave. சில காரியங்கள், விட வேண்டிய காரியங்கள் சிலவற்றை விட்டால்தான் அடுத்த நிலைக்கு நாம் கடந்து செல்ல முடியும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னார், லீவ். எல்லாரும் சொல்லுங்க, லீவ். ஆபீஸ்க்கு லீவ், ஸ்கூலுக்கு லீவ், அந்த லீவ் கிடையாது. ஆமா, லீவ். விட வேண்டியவைகளை விட வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், இது கூடாது அப்படின்னா don't go. Don't go. Amen. Amen. Leave your people and your father's household and go to the land. எல்லாரும் சொல்லுங்க, land. Land. Land that I show you. அதுலயும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு. நான் சொல்றபடி நீ செய்ப்பா.
அப்பதான் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியும். இன்னைக்கு எல்லாரும் நம்ம இஷ்டப்படி நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும் இப்படி செய்யுங்க. நோ நோ நோ, இட் நெவர் ஹேப்பன்ஸ் லைக் தட். அது ஒரு நாள் அப்படி நடக்காதுங்க. ஆமென் ஆமென் ஆமென். நம்ம பாடுறோம், சித்தத்தை நான் செய்வதே. வெறும் லிப் சர்வீஸ் இருக்கக்கூடாது. let it come from our heart, let it be a heart service. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறபடி தமிழ்ல வாசிங்களே வேகமா, ஃபாஸ்டா வாசிங்க. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, yes sir, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் அல்லது நான் உனக்கு சொல்லும் காரியத்தை செய், அல்லது நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதி. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு இந்த காலை இந்த மாலை நேரத்திலே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சபையே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. உங்களை பெரிய ஜாதியா ஆண்டவர் மாற்றுவாரு. ஆமென். உங்க பேரை பெருமைப்படுத்துவாரு. ஆண்டவர் நமக்காய் வைத்ததான வாக்குத்தத்தங்கள். ஆமென். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். வாசிங்கண்ணா. உன்னை ஆசீர்வதிக்க ஐயோ அது வேண்டாம். அந்த கடைசி பகுதியை மாத்திர வாசிங்க. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும். That means, simply let me put this way, all people shall be blessed through you. Hallelujah. உங்க மூலமா அப்படினா உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்பறவங்க மாத்திர கை தட்டி, ஐயா எனக்கே ஒண்ணுமே இல்லையா, நான் எப்படியா, ஆண்டவர் சொன்னார்னா செய்து முடிப்பார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒண்ணு இல்லாத நிலைமையில எம்டியா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த தேசத்திற்கு நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். என் வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பா. உன் நிமித்தம் சகல ஜனங்களும், இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன் சபை ஆசீர்வதிக்கப்படும். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. That is called being fruitful. கனியுள்ள ஒரு வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கனியுள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். சுயநலமான வாழ்க்கையை விட்டு நம்ம சில நேரத்தில் நம்ம கிறிஸ்தவர்கள் லீச் மாதிரி இருக்கும். அட்டைப்பூச்சி பார்த்துருக்கீங்கல்ல, லீச். It sucks the blood always. ஆலயத்துக்கு வந்தா அதை தாரும் இதை தான் நம்ம வர்ஷிப்லயும் அப்படியே கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவரே அப்படி செய்யும் இப்படி செய்யும், அப்படியே ஆண்டவரை புகழ்ந்து அதெல்லாம் மறந்தாச்சு. எப்போதும் கேட்டுட்டே இருக்கோம். When was the last time you surrendered and said, here I am, use me? என்ன பயன்படுத்தும். ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனத்துல ஒரு சத்தம் கேட்குது, எடுக்க வேண்டாம், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான். ஏசாயா எழுப்பி சொல்றான், here I am, send me. என்னை அனுப்பும், இதோ அடியேன். என்னைக்கு கடைசியா ஆண்டவரை பார்த்து அப்படி சொல்லியிருக்கோம், ஆண்டவரை என்ன அனுப்புங்க, ஆண்டவரே என்ன பயன்படுத்துங்க, ஆண்டவரே இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமா என்ன மாற்றுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை மாத்தி பாருங்க. நம்ம மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ இந்த ப்ராமிஸ் பிரயாணம் பண்ணி போய்கொண்டே இருக்கிறது. ஆமென். 600 ஆண்டுகள், 600 years. 600 years the promise has been traveling from 800 BC, 1800 BC to call of Abraham to 1200 BC. Total of 600 years. எத்தனை வருஷங்க? 600 வருஷம். ஆபிரகாம் காலம் முடியுது. அவர் காலம் முடியும் போது அந்த சீட்டை யார் கையில கொடுத்தாரு? எல்லாரும் சொல்லுங்க, ஈசாக்குடைய நாட்கள் முடியும் பொழுது யார் கையில கொடுக்கிறாரு? யாக்கோபு நாட்கள் முடியுது யார் கையில? யோசேப்பு, அப்புறம் மோசஸ், அதுக்கப்புறம் யோசுவா பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே உயிரோடு இருக்கும் அளவு ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. 2 பேர் வாக்குத்தத்தம் பண்ணதான தேசத்திற்கு போனாங்க. யாருங்க? நான் ஒன்னு சொல்றேன், நீங்க வாக்குத்தத்தங்களை சுமந்து கொண்டு போகும் பொழுது, when you carry the vision, when you carry the promise of God, there will always be enemies attacking or following you. வாக்குத்தத்தத்தை நீங்க சுமந்து அந்த தரிசனத்தை சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது எப்பவுமே பிசாசுடைய கண்ணு உங்க மேல இருக்கும். பிசாசு துரத்த ஆரம்பிப்பான். ஒன்னும் செய்யலைன்னா உங்களை ஒன்னும் பண்ண மாட்டான். ஆனா யாரு இந்த வாக்குத்த ஆண்டவருக்காக எழும்புவேன்னு சொல்றாங்களோ அந்த ஆள் மீது பிசாசுடைய கண்ணு குறி எப்பவுமே இருக்கும். ஆனா ஒரு நாள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயும் அதுதான் நடக்குது. Hallelujah. Hallelujah. The first event that took place in the history of redeemed Israel was a battle. வாக்குத்தத்தத்தை சுமந்து கொண்டு போறாங்க. சத்தம் கேக்குது. யாத்ராகமம் 14வது அதிகாரம் 6வது வசனத்துல 600 பெஸ்ட் chariots, இருப்பு ரதங்களுடைய சத்தம் என்னன்னா, பார்வோன் பின்னாடி துரத்திட்டு வரான். யுத்த சத்தம். இந்த ஆட்கள் பயப்படுறாங்க. அந்த பயத்தின் நடுவிலே
முதல் முறையா ஆண்டவர் பேசுகிறாரு. First revelation in the history of redeemed Israel. யாத்திராகமம் 14:14. யாராவது வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். தட் மீன்ஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு ராஜினாமா பண்ணிட்டு ஒரு பிரதர் சொல்லிட்டாரு, அதனால நாளையிலிருந்து ஃப்ரீயா இருப்போம். அப்படி இல்லைங்க, அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. வேலை செய்யாது இருக்கிறவன் வேலை செய்யாதவன் சாப்பிடாத இருக்க கடவன் பைபிள் சொல்லியிருக்கு. சில ஆட்கள் வேற மாதிரி எடுத்துருவாங்க. முதல் முறையா ரெவலேஷன் வருது, லார்ட் த வாரியர். ஆண்டவர் எழும்பி சொல்றாரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க போகிறதான யுத்தம், நீங்கள் போகிறதான பாதைகள், whatever it may be, I will fight the battle for you. நம்ம ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டார இந்த பாடல் மூலமாக, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கைவர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் பயத்தின் நடுவிலே பிசாசு பார்வோன் துரத்திட்டு வரான், வாக்குத்தத்தம் கையில இருக்குது. ஆனா திரும்பி பார்க்கறாங்க, பின்னாடி 600 இருப்பு ரதங்களின் சத்தம் கேட்குது. ஐயா, வானத்தை பார்க்கறாங்க, அங்க இருந்து ஒரு சத்தம் வருது, ஒரு வெளிப்பாடு வருது, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். I will fight the battle for you. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை தான் யோசுவா 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே 5வது வசனத்திலே ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். யாராவது எடுத்தவங்க வேகமா வாசிங்க. யோசுவா 1:5. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. சபையே 6வது வசனம், பலம் கொண்டு திடமனதாயிரு. ஜனத்தின் பிதாக்களுக்கு இல்ல 7வது வசனம், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தை. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு அதன் நடுவிலே ஒரு காரியத்தை சொல்றாரு. யோசுவா, நான் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன், ஆனா அதுலயே நீ மயங்கி போயிடாத. மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி அல்லது இந்த வசனத்தின்படி, இந்த காலத்துல இந்த வசனத்தின்படி நடக்க எப்படி இரு? கவனமாயிரு. Be careful. Be careful. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Be careful. ஜாக்கிரதையாயிரு. ஆண்டவர் சொல்லுகிறார். Promise, in the midst of the promise. அதுக்கப்புறம் 9வது வசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. பலம் கொண்டு திடமனதாயிரு. பக்கத்துல ஒரு கை பிடிச்சு சொல்லுங்களேன், பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அப்பா உங்க கூட இருக்கிறாரு. பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். come on. அவங்கள பார்த்து சொல்லுங்க. ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி சோர்வா உட்கார்ந்து இருக்கலாம் அந்த நபர். ஹல்லேலூயா. வேலை நிமித்தமாக, மற்ற காரியத்தின் நிமித்தமாக சோர்வா சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கலாம். நீங்க சொல்ற அந்த வார்த்தை அவங்களை உற்சாகப்படுத்தும். come on, turn to somebody else. Hallelujah. Be strong. Do not be terrified, for the Lord God is with you. Whatever he has planned, whatever he has purposed in your life, he's going to fulfill. Hallelujah. In the name of Jesus Christ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Amen. He's going to fulfill. அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். சிரிச்ச முகத்தோட அவங்கள பார்த்து சொல்லுங்க, பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆண்டவர் உங்க கூட இருக்கிற வரைக்கும், ஹல்லேலூயா, எந்த சக்தியும் உங்களை தொட முடியாது. அவர் உங்களோடு கூட இருக்கிற வரைக்கும், ஹல்லேலூயா, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை ஆபத்துகள், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தனைகள் வந்தாலும், எத்தனை பயமுறுத்தலின் சூழ்நிலை வந்தாலும், அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஆமென். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஆமென். ஒருத்தன் சொல்றான், ஒரு நரி ஏறி போனா இந்த கட்டிடம், ஆமா. இன்னொருத்தன் சொல்றான், அவன் எப்படி கட்டுறாங்கன்னு பார்த்துருவோம். அப்படியெல்லாம் சவால்கள் வரும். சன்பலாத்துக்கள் எழும்பலாம், தொபியாக்கள் எழும்பலாம். ஆனா if God has given you a promise, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருப்பார் அப்படின்னா, ஆமென், ஆண்டவர் அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்தா அவர் அன்பை மறப்பேனோ. ஒருவேளை நடக்க முடியாத பாதையா இருக்கலாம். ஐயா, அம்மா,
அப்பா உங்களை தோளில தூக்கி சுமப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உங்க கூட இருப்பாருங்க. சோர்ந்து போயிடாதீங்க. அததான் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னாரு. 9வது வசனம், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பா உங்க கூட இருக்கிறாரு. He is with you wherever you go. The Lord will be with you. Amen. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? மேல இருக்கிறவங்கள ஒரு டைப்பா பார்த்துட்டு இருக்கீங்களே. ஆமென். வா, ஆமென். come on சொல்லுங்களே, அப்பா உங்க கூட இருக்கிறாரு. The Lord is with you. Hallelujah. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென், ஆமென். வேகமாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். போகிறதான வழியில நெக்ஸ்ட் ஒன் என்ன நடக்குது அப்படின்னா, நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23 வரைக்கும் வாசிச்சு பார்க்கிறோம். இவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு வழி விலகி போறாங்க, ஆண்டவரை விட்டு தூரமா போறாங்க. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, I will no 21வது வசனம், I will no longer drive out any of the nations Joshua left when he died. யோசுவா மரித்த பொழுது விட்டு சென்றதான தேசங்கள் அவங்கள துரத்த மாட்டேன். 22வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்களே 22வது வசனம். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு சோதிப்பதற்கு யாரை கொண்டு சோதிக்கிறாரு? சில நேரத்துல சில போராட்டங்கள், சில சத்துருவ ஆண்டவர் வச்சிருப்பாரு. ஏன் தெரியுமா? அப்பதான் நம்ம அவரை இன்னும் அதிகமா சார்ந்து கொள்ள முடியும். கைவர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் தாவீது சொன்னாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாய், கைகளை தட்டி நான் சோதிக்க, after I've been tested, hallelujah, சுத்த பொன்னாய் விலகுவேன். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். அந்த சோதனையில ஒரு நாள் சோர்ந்து போக வேண்டாங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆமென், ஆமென். ஏன்னா அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாள் பொய்யா போவது இல்லை. இல்ல, காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சொன்னதை செய்து முடிக்க, நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். ஓ வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். The one who promised, He is with you. He is a faithful God. He is a faithful God. Circumstances may change, situations will change, people will be against you, things will be against you. There will be Sanballats, Tobias. ஆனா உங்களை அழைத்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. என் ஆதாரம் அவர் தாங்க. ஆமென், ஆமென், ஆமென். I have no other hope. எனக்கு அவர் தான் எல்லாமே. ஆமென். நம்ம பாடுறோமே, எல்லாம் நீரே, எனக்கெல்லாம் நீரே, எல்லாம் நீரே இயேசுவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் இவர்களை சோதிப்பதற்காக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? நெக்ஸ்ட் ஒன்,
நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 7-9 வரைக்கும் வாசிச்சு பார்க்கிறோம். இந்த பிதாக்கள் முற்பிதாக்கள்லாம் செத்து போறாங்க. யோசுவா 110 வயசுல செத்து போறாரு. அதுக்கப்புறம் பைபிள்ல அந்த ஸ்கிரீனை பாருங்க, ஸ்டே பேக் ஐயா. அதுக்கப்புறம் பைபிள்ல என்னது, யோசுவா மரித்த பிற்பாடு வாட் இஸ் ஹேப்பனிங்? ஷாக்கிங்னா கரண்ட் ஷாக்கா, ஒரு அதிர்ச்சி. There is a shocking statement in the Bible. நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 10வது வசனம், வேகமாய் வாசியுங்கள். எடுத்தவர் எஸ். அந்த சந்ததியார் யாவரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின்பு எழும்பினது. அவர்களுக்கு பின் they neither knew God or what the Lord did for Israelites. இன்னைக்கு இருக்கிற சந்ததி நம்ம பார்க்கிறோம், no time for God. ஆண்டவருக்கு நேரம் இல்லை. உங்களுக்கு தெரியும், நம்ம போகிறதான பாதைகள், நமக்கு இருக்கிறதான நிலைமைகள் எல்லாமே தெரியும். ஆண்டவரையும் ஆண்டவர் செய்த எல்லா காரியத்தையும் மறந்து போன, மறக்கடிக்கிற ஒரு சந்ததி, கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி நமக்கு கண்களுக்கு முன்பாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை அறியாத சந்ததி. ஆனா இந்த சந்ததி, it is our duty to carry on the mission, to carry on the vision that God has given. Hallelujah. It is time for the new generation to possess the land. Amen. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இந்த சந்ததி எங்கே இருக்கிறது? இந்த சந்ததி எங்கே இருக்கிறது? Where are we lying down? 3 காரியம். Number 1, where are you lying down? 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1 வசனம், அக்காலத்திலே ஆண்டவருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் ஒன்றும் இல்லை. என்ன நடக்குது பாருங்க, இந்த ஸ்கிரீனை பாருங்க. மினிமம் ஆஃப் 40 years of no word. 40 வருஷம் என்ன இல்லைங்க, மத்த எல்லாமே இருந்துச்சு, கர்த்தருடைய வார்த்தை இல்லை. No word from God, 40 years. அதனுடைய கான்சிக்வென்ஸ், 40 வருஷம் ஆண்டவருடைய வசனம் இல்லை. என்ன நடக்குதுன்னு பாருங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 12 25 வரைக்கும் வீட்டுல போய் வாசி பாருங்க. முதல் பகுதியை மாத்திரம் வாசிங்க. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். ஓ மை குட்னஸ். பேலியாள்னா பிசாசின் பிள்ளைகள், சாத்தானின் பிள்ளைகள். பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். The next one quickly. Hold on வேணாமா. இதுதான் அந்த கூடாரம், ஆசரிப்பு கூடாரம், வாசல், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். உங்களுக்கு ஒரு உதாரணமா பழைய ஏற்பாட்டில் இருந்தது, அதை பார்ப்பதற்கு நேரம் இல்லை. Let's move on quickly. 2வது அதிகாரம் 22வது வசனம். ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிறதான எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில். கவனிச்சீங்களா? எங்க ஒரு குரூப் எங்க இருக்காங்க? ஆசரிப்பு கூடாரம் எதுங்க? சர்ச். எங்க இருக்காங்க? வாசல்ல. அதனால அந்த கேட் வாசல் பக்கத்துல இருக்கிற ஆட்கள்லாம், ஹலோ பயப்படாதீங்க, உங்களை சொல்ல அந்த அர்த்தத்துல இல்ல. one group is at the entrance. என்ன பண்றாங்க? கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு. We don't want to talk about that. Nonsense is happening. No word, no presence of God. ஆண்டவருடைய சமூகத்தை குறித்த எந்த பக்தி இல்ல, எந்த வைராக்கியம் இல்ல. சும்மா ஏதோ கடமைக்காக ஆலயத்துக்கு வருகிறதான குரூப் வெளியே வந்து நின்று அப்படியே பேசிட்டு ஜாலியா வாசல் நின்று பாஸ்டருக்கு தலையை காட்டிட்டு, பாஸ்டர் வந்திருக்கிறேன் உள்ளேன் ஐயா, அப்படியே போயிருது. அவனுக்கும் ஆண்டவருக்கும் அவனுக்கும் வசனத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத வார வாரம் அட்டெண்டன்ஸ் போடுற குரூப். செகண்ட் குரூப். The next one quickly my brother. 3வது அதிகாரம் 2வது வசனம், வேகமா வாசிங்க. இந்த 4-5 நிமிஷத்துல நான் முடிக்கணும். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய ஸ்தானத்திலே, usual place. Eli was in his usual. செகண்ட் குரூப் எங்க இருக்காங்க? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. usual place. usual. யூசுவலா போற சர்ச் தானே, யூசுவலா பாக்குற பாஸ்டர் தானே, ராபர்ட் ராய் தானே, என்னைய விட்டுருங்க. யூசுவலா வாசிக்கிற அதே மியூசிக் தானே, யூசுவலா பாடுற அதே பாட்டு தானே, யூசுவலா இந்த சர்ச் தானே. போதும்பா, இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியும். வழக்கம் போல, not allowing the word to minister. ஆண்டவருடைய வசனம், ஆண்டவர் பேசுகிறதான காரியம் நம்ம உள்ளத்துல கிரியை செய்யாதபடிக்கு அதற்கு இடம் கொடுக்காத ஒரு நிலைமை. யூசுவல், வழக்கம் போல செய்து வருகிறதான அதே பாரம்பரியங்கள். every tradition should be broken in the name of Jesus Christ. ஆமென். எல்லா பாரம்பரிய கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவிழ்க்கப்படணும்.
ஏனோ தானோ என்று கிறிஸ்தவர்களாய் பிறந்து விட்டோம், அதனால வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறது. அந்த நிலைமைகள் நமக்கு மாறட்டும். we come to church to see God. ஆலயத்திற்கு வருகிறோம், கர்த்தரை தரிசிக்க வருகிறோம். ஆலயத்துக்கு வருகிறோம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வருகிறோம். ஆலயத்திற்கு வருகிறோம், அவரை ஆராதிக்க வருகிறோம், அவரை தொழுது கொள்ள வருகிறோம், அவருக்கென்று நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வருகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட என்ன பேச விரும்புகிறார்? அந்த எதிர்பார்ப்போட, அந்த ஆவலோட. ஆனா இந்த குரூப் என்ன தெரியுமா? யூசுவல் பிளேஸ். என்ன நடக்குது இங்க? அவனுடைய கண்கள் பார்க்க கூடாதபடிக்கு, அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்து போன வாழ்க்கை. செகண்ட் குரூப், இருளடைந்த. வசனம்லாம் வேண்டாம், நல்ல வர்ஷிப் இருக்குது, நல்லா குதிச்சு ஆடி பாடி அப்படியே வேர்த்து அப்புறம் அப்படியே போயிடுது. வசனம்லாம் வேண்டாம், அப்புறம் பேசினா அதற்கு கீழ்ப்படினும், அதன்படி வாழணும், இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. சும்மா வருவோம், சண்டே வருவோம், திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ராத்திரி வரைக்கும் நம்ம இஷ்டம் போல வாழ்கிறதான வாழ்க்கை. செகண்ட் குரூப், யூசுவல் பிளேஸ். nothing is happening, you cannot see the word clearly. But the third group, மூன்றாவது வசனங்க, 3வது அதிகாரம். தேவனுடைய பெட்டி இருக்கிற ஆஹா, கர்த்தருடைய ஆலயம். தேர்ட் குரூப் எங்க இருக்குது? எல்லாரும் சொல்லுங்க. தேவனுடைய பெட்டி அப்படின்னா என்னதுங்க? தேவ பிரசன்னம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்கம்மா. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போவதற்கு முன்பாகவே சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. the third group, வாஞ்சையோடு ஆவலோடு விளக்கு அணைந்து போவதற்கு முன்பாகவே, early he comes to the church. ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல அப்படின்னா கர்த்தர் என்னோடு கூட பேசணும், கர்த்தர் என்னோடு கூட இடைபடணும், கர்த்தர் என்னோடு கூட கிரியை செய்யணும், அவர் சொல்லுகிறதான சத்தத்திற்கு நான் கீழ்ப்படியணும், அதன்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறதான கூட்டத்தார் தான் இந்த தேர்ட் குரூப். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கேதான் கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படுகிறது. ஆமென். நேரபிளாலே some of them I am skipping. 3வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது எங்க வந்து நின்னு? யூசுவல் பிளேஸ்ல கிடையாது, இல்ல டென்ட்ல என்ட்ரன்ஸ்ல கிடையாது. ஆனா எங்கங்க? எந்த இடத்துல? where the ark of covenant, ark of God was there. ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல, பெட்டி இருக்கிறதான இடத்துல ஆண்டவர் வந்து நின்று, வாசிங்கம்மா. முன் போல சாமுவேலே சாமுவேலே கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும். Where are we standing today? இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல நிக்கிறோங்க? எந்த குரூப்ல நம்ம இருக்கிறோம்? உங்க நிலைமை உங்களுக்கு தெரியும். Where are we standing? Where are we standing? ஆண்டவர் தொடர்ந்து 21வது வசனத்திலே தொடர்ந்து கர்த்தர் எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா? தம்முடைய வார்த்தையினாலே தம்மை வெளிப்படுத்தினார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். It is through the word you will receive the revelation. யாரோ வந்து தீர்க்கதரிசனம் சொல்றதுனால அல்ல, டெலி இவாஞ்சலிஸ்ட் சொல்லுகிறதுனால அல்ல, நான் அதற்கு எதிராளி அல்ல. இன்னைக்கு நிறைய கூட்டம் அதை தேடி ஓடி போய் கொண்டிருக்கிறாங்க. நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், உங்க வீட்டில் உட்கார்ந்து open this Bible, God will speak to you. நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இதுல எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னைக்கு நம்ம அதற்கு நேரம் இல்லாதபடினால தான் நம்ம குறுக்கு வழியில போயிட்டு இருக்கோம். ஜோசியம் பார்க்குற மாதிரி யாராவது வந்து சொல்லுவாங்களா? நோ சார், டேக் டைம் ஃபார் காட்ஸ் பிரசன்ஸ். ஆமென். ஆண்டவர் தம்முடைய வசனத்தோடு பேச ஆரம்பித்தார். போயிட்டே இருங்க. கடைசி ஒரே ஒரு சம்பவம். 2 minutes. நெக்ஸ்ட் ஒன். ஒரு பெண்மணி, ஒரு சின்ன பிள்ளை, அப்பா அம்மா யுத்தத்தில் இறந்து போனாங்க. அவங்க மாமா அந்த பிள்ளை எடுத்து வளர்க்கிறாரு. எளிமையை நிலைமையில வளர்க்கிறாரு. அவருடைய பெயர் யாருக்காவது தெரியுமா? எஸ்தர். மாமா பேரு மொர்தெகாய். படிச்சு பெரிய ஆளாகிறா. பெரிய ஆளாகி அந்த தேசத்திற்கு she becomes the queen. அநேக வாலிபருடைய வாயெல்லாம் இப்படி திறக்குது. ஒரு நாள் செய்தி வருகிறது, அவங்க மாமாக்கு ஒரு மனுஷன் ஒரே நாளிலே தன்னுடைய யூத குலத்தை அழிக்கும்படியாய் தீர்மானம் செய்கிறான். உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். மாமா சொல்றாரு, எஸ்தர் நீ போய் பேசு, ஸ்பீக் ஸ்பீக். எஸ்தர் சொல்றா, நான் பேசினா நான் செத்து போயிடுவேன். எஸ்தர் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14 வரைக்கும் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 14வது வசனத்துல மாமா சொல்றாரு, எஸ்தர், for if you remain silent at this time, இந்த காலகட்டத்திலே இந்த தேசத்திலே நீ அமைதியாய் இருந்தா. வாசிங்க மாத
நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழுப்போம். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? Who knows that you have come to this country or to this place for this position, for the time such as this. இந்த நிலைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. யாருக்கு தெரியும்? கண்களை மூடுவோம். Every eye is closed. Who knows? If you remain silent, God is looking at this church to speak the word. ஆண்டவரே, நான் பேச விரும்புகிறேன், என்னை பயன்படுத்தும் சொல்றோம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் அப்படி சொல்றவங்க மாத்திரம் எழும்பி நில்லுங்கள். அர்ப்பணிக்கிறவர்கள் என்னை பயன்படுத்து.